ஹலோ வணக்கம். கடவுளை இந்நாள் நல்ல விதமாக போனதுக்காக நன்றி. என்னை நல்ல விதத்தில் என்னை நல்லா வழி நடத்துறதுக்காக நன்றி. நல்லதே நடக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 12th எக்ஸாம் படிக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், சரியா? 12th 10th படிக்கிற லாஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லுது, அது 11th சேர்ந்து லாஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு ஐடியா கொடுக்குறேன், சரியா? அதாவது இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராக்டிஸ்னால், கை வலிக்குதுன்னா கை வலிக்கல, கையை எக்ஸாம் எழுத போது ஈஸியாக எழுதணும்னா என்னென்ன பேனா யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். கேம்லின்னு, ட்ரினிட்டி, அப்புறம் காஸ்ட்லி பேனா இருக்குது, அது இன்னொரு காஸ்ட்லி பேனா, அதுக்கு மேலே ஒரு காஸ்ட்லி பேனா இருக்குது. பீரி கேடின் இருக்குது, அது 120 ரூபாய்க்கு மேலே வரும். இல்லை அதுக்கப்புறம் பீரி கேடின் 160 ரூபா பேனாவும் இருக்குது, 200 பேனாவும் இருக்குது. அதை விட்டால் பார்க்கர் பேனா இருக்குது, சரியா? பார்க்கரில் 2 விதமான பார்க்கர், ஸ்டீல் மேலே இருக்குது, நிப்பு போட்ட மாதிரி பார்க்கர், ஸ்டீல் இல்லாமல் பிளாஸ்டிக் மூடியில் வச்ச பார்க்கரும் இருக்குது. சரி, பிளாஸ்டிக் மூடி பார்க்கர் வாங்கி எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். ஸ்டீல் பார்க்கர்னால் எழுதும் போது அது ப்ராக்டிஸ் ஆனால் தான் எழுத முடியும், சரியா? அந்த மாதிரி பேனா, காஸ்ட்லி பேனா வாங்கி எழுதுங்க. எக்ஸாம் எழுத போது ஈஸியாக இருக்கும், சரியா? ஸ்கேலு வந்து ஃபேபரட் கேஸ்டிலு, அப்சரா ஸ்கேலு, அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்கேலு யூஸ் சொல்கிறேன்னா, ஃபேபரட் ஸ்கேலு, அப்சரா ஸ்கேலு, வேறு என்ன, எலாஸ்டிக் ஸ்கேலும் ஒரு லாங் சைஸில் ஒரு இருக்கும், அந்த ஸ்கேல் வாங்கி கூட யூஸ் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். ரப்பர் என்ன ரப்பர் யூஸ் பண்ணுவோம், அப்சரா ரப்பர் இருக்குது, அதாவது 5 ரூபா ரப்பர் இருக்குது, சின்ன ரப்பரும் இருக்குது, சரியா? அதே மாதிரி இன்னொரு ரப்பர் கேமலில் 5 ரூபா ரப்பர் இருக்குது, சரியா? டயக்ராம் எக்ஸாம் நீங்கள் ஒரு பூவோ ஹார்ட்டோ இல்லை மனுஷன் உடம்புக்கு சம்மந்தப்பட்ட எந்த டயக்ராம் வரதாலும் சரி, அதுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணு நான் சொல்கிறேன். என்ன பென்சில்னால், அப்சர் பென்சிலு 2B, HP, 3B, 8B, 9B, 10Bலாம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு பென்சில் இருக்கும். இல்லைனா கேம்லியில் HTன்னு ஒரு பென்சில் இருக்குது. கேம்லியில் என்ன பென்சில், HTன்னு ஒரு பென்சில் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணுங்க, சரியா? அப்புறம் வீட்டை விட்டு எக்ஸாம் எழுத போகும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுத போகுது ஹார்லிக்ஸோ, பூஸ்ட்டோ, போனிட்டாவோ குடிச்சிட்டு போய் எக்ஸாம், அப்போ தான் தெம்பா எழுது, ஒவ்வொரு டைமும் போய் எழுத போகுது, சரி? அப்போ தான் தெம்பா எழுத முடியும், சரியா? காலையில் சாப்பாடு டைமுக்கு சாப்பிடுங்க, நைட்டு தூங்கும்போது டைமுக்கு சாப்பிடுங்க. அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 10 நாள் 20 நாளோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி 3 டைம் கரெக்டாக சாப்பிடுங்க. என்னென்ன டைம்னா, காலையில் இங்கே எக்ஸாமுக்கு 10 மணி எக்ஸாம்னால் நீங்கள் 8-8 8 சாப்பிடணும், சரி? அதே 9 மணிக்கு மேலே எக்ஸாம்னா 7:40 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். அதாவது பக்கத்துலேருந்து போகிறவங்க, தூரமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் அட்வான்ஸாக சமைச்சிட்டு வந்து அங்கே வந்து கூட சாப்பிடுவேன். ஸ்கூலுக்கு உள்ளே வந்து கூட எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கூட வந்து எக்ஸாம் எழுதுங்க. பட் அது அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கான்னு மட்டும் விசாரிச்சுக்கோங்க. இது விசாரிச்சிட்டிங்கன்னா வந்து சாப்பிடுங்க. ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம். ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தால் வேண்டாம், ஹோட்டலில் சாப்பிட, அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் வேலை செய்யும், சரியா? நம்ம எக்ஸாம் எழுதுறப்ப டயர்ட் ஆகிடுச்சிட்டிங்கன்னா வீட்டில் போய் சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா படுத்துக்கோங்க. தூங்கலை வேணால் கண்ணு முடிச்சு படுத்துக்கோங்க, சரியா? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ரிவிஷன் பண்ணுங்கள், அதாவது லாஸ்ட் எக்ஸாமில், சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு என்னென்ன பிடிச்ச கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, சரியா? அது உங்களுக்கு பிடிச்ச செட்டாகிற கோர்ஸ் எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த செட்டாகிற கோர்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுத்து படித்தாதான் உங்களால் லைஃப்பில் முன்னேற முடியும், உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் படிக்க முடியும். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்குது, அர்நாள் இருக்க மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் சில நிறைய இடத்துல இருக்குது, சரியா? அதில் படித்தாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, உங்கள் இஷ்டம். தேங்க்யூ காட்.